ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே கன்னி ராசி. காலபுருஷனுடைய 6வது ராசி கன்னி. வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், சிக்கல்கள், கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதை சந்திக்கக்கூடிய ராசிகளில் கன்னியும் ஒன்று. இந்த கோச்சார பலன்கள் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு காணொலியும் சொல்லிக்கிட்டே வருவேன். இது ஒரு 5%லேருந்து 10% உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சுன்னா அதுவே பெரிய விஷயம். இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் என்கின்ற சூரியனுடைய நட்சத்திரம், அஸ்தம் மற்றும் சித்திரை, இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசைலாம் சின்ன வயசில் முடிஞ்சிடும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனாலும் இதை கடந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ராகு திசை நடக்கிற கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க. இவங்க ஒன்று படிக்கிற வயசில் இருப்பாங்க, இல்லைன்னா வேலை பார்த்துட்டு இருக்கிற வயசில் இருப்பாங்க. இப்போ உங்கள் ஜாதகப்படி பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், சனி 7ஆம் இடத்துக்கு போக போகிறார். இது ரெண்டோடைய கிளாஸ் ஒரு 2 மாதம், 2 மாதம் கூட இல்லை, 1.5 மாதம். மார்ச் 29 சனி பயிற்சியாகி மீன ராசிக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு கெண்டக சனி ஆரம்பம், கெண்ட சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ராகுவும் அங்கேயே இருக்கார். ஸோ ஒரு மே மாதத்தில் மெடியில் ராகு பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கேது உங்கள் ஜென்ம ராசியிலேருந்து விலகி போயிடுவார். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு 6ல் ராகு இருக்கிறதுனால இந்த கெண்ட சனியினுடைய பாதிப்பு எதுவுமே வேலை செய்யாது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதோடு சேர்த்து மே மாதத்தில் குருவும் பயிற்சியாகி 10ஆம் இடத்தில் அமர்ந்தபடி 6ல் இருக்க ராகுவை பார்க்குறதுனால ராகு திசை நடக்கும்போது இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் இன்னும் அதிகமாகும். பொதுவாக 6-12 ராகு கேதுகள் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ராகு திசை நடக்கிற கன்னிராசிக்காரராக நீங்கள் இந்த கெண்ட சனியை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு வேலையில் மாற்றம், முன்னேற்றம், பொருளாதார வெற்றி, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் போன்றவை ஏற்படும். 7ல் சனி இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வருங்கிறது பொது விதி. உங்கள் தசாபுத்திக்கு அடிப்படையில் தான் இது நடக்கும். சரி, எனக்கு ராகு திசையில் குரு திசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிற ஜாதகர்களுக்கு 10ஆம் இடத்துக்கு குருவும் வரப்போகிறாருங்கிறது வேலையை கவனமாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா வேலை போகிறதுக்காக அல்லது வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒன்று. உள்ளூர்லேருந்து வெளியூர், வெளியூர்லேருந்து வெளிநாடு, இந்த மாதிரியான மாற்றங்களை வேலை நிமித்தம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 7க்கு உடையவன்கிற முறையில் 10ல் குரு இருக்கிறார். அப்படிங்கும்போது வீட்டில், அதாவது வாழ்க்கை துணையை வேலைக்கு அனுப்பிச்சிடுறது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. அவங்க வேலை பார்க்காம வீட்டோடு இருந்தாங்கன்னாலே உங்களுக்கு சிக்கல் ஆரம்பம். அதனால் எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை வேலை பார்த்தே தீர வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்கு நீங்கள் தான் உருவாக்கணும். அப்படி செஞ்சிடற போது இந்த 7ல் இருக்கிற சனினால் பெரிய அளவில் நெகட்டிவ் பாதிப்புகள் இருக்காது. இன்னொன்று, கன்னிராசிக்கு பொதுவாக சனி பகவான் 5க்குடைய பூர்வ புண்ணியாதிபதியும் கூட. அவர் 6ஆம் அதிபதி மட்டும் இல்லை, 5ஆம் அதிபதி. அப்போ பூர்வ புண்ணியாதிபதியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுங்கிற அடிப்படையில் உங்களுடைய அதிர்ஷ்டம், முன்னேற்றம் போன்றவையும் சேர்ந்தே வேலை செய்யும். இது வரைக்கும் ஜென்ம ராசியில் உட்காந்துட்டு போட்டு குழப்பி விட்டுட்டு இருந்த கேது பயிற்சி ஆகிற அது ஒரு ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய கொடுப்பினையை தருகிறது. அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு தனது உச்ச வீட்டை நெருங்கி விட்ட குருவினாலையும் நல்ல பலன் இருக்கும். 10ல் இருந்தால் என்ன வேலையை மாற்றி அமைப்பாருங்கிறத தவிர வேறு ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இருப்பாது. சார், எனக்கு குரு திசை நடக்கலை சார், எனக்கு சனி திசையே நடக்குது. இப்போ கன்னி ராசியில் பிறந்து சனி திசையில் இப்போ உதாரணமாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசுலே 3 வருஷத்தில் செவ்வாய் திசை 3.5 வயசில் முடிஞ்சிருச்சு. ராகு 18 வருஷம் முடிஞ்சு போச்சு. குரு பூ முடிஞ்சிருச்சு. இப்போ சனி திசைக்கு வந்துட்டு மிடில் ஏஜுக்காரன் நான். ரைட். சனி பகவான் உங்கள் ராசிக்கு நல்லவர் தான். பாதி நல்லவர் பாதி கெட்டவருங்கிற மாதிரி கலந்து பலன் தரக்கூடியவர். உங்கள் லக்னத்துக்கு அவர் சுவராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியை பொறுத்து கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. 7ஆம் இடத்தில் இருக்கிற சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வையால் உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பார். 10ஆம் பார்வையால் உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பார். ஸோ ஹெல்த் வைஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க கன்னிராசிக்காரங்க. உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கவனத்தோடு இருங்க. உடலில் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது மிடில் ஏஜ், அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணி உடம்பினுடைய ஆரோக்கியத்தினுடைய லெவல் என்ன, எது கூட இருக்குது, எது குறைய இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கா செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. கெண்ட சனியை தொடர்ந்து வர்றது அஷ்டம சனிங்கிறதுனால ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 6 இயர்ஸ் சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறையும். ஆனால் அதே நேரத்தில் அடுத்த 1.5 வருஷத்துக்கு ராகு கேது உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்காங்க. அதுக்கடுத்த ராகு கேது பயிற்சியும் கூட கேது 11ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு விதத்தில் ஃபேவர் தாங்கிறதுனால அவர் தன்ற சிக்கலை இவங்க டேகில் பண்ணி கரெக்ட் பண்ணிவிடுவாங்க.
நார்மலாக நெளிவு சுழிவான ராசிகளில் கன்னியும் ஒன்று. நேரடியாக போய் எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு ஊயின்னு சண்டை போடுறதெல்லாம் இல்லை. சிம்மராசி மாதிரி கன்னிராசிக்காரி செயல்படுது கன்னிராசிக்காரங்க. அப்போ உங்களுக்கு சூட்சுமங்கள் தெரியும், அதை பயன்படுத்தி சமயோஜித புத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரியான நெகட்டிவான பலன்கள்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். இதில் இன்னொரு விஷயம், கோச்சார பலன் வேலை செய்கிறதே 5-10%. ஜாதக தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பெருசாக எதையும் அலட்டிக்க வேண்டாம். நோ நெகட்டிவ்ஸ். புரிஞ்சுங்களா? இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறனால வாழ்க்கை துணை விஷயத்தில் முரண்பாடான நிறைய பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை விட்டு கொடுத்து போங்க. கல்யாண வயசில் இருக்கிறவங்க ராகதசங்களுக்கு போயிட்டுருக்கு சார், கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக திருமண வாய்ப்புகளை மே மாதத்துக்கு பிறகு காலபுருஷனுடைய 11ஆம் வீடாகவும் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு சுப விரய செலவுகளாக செஞ்சு வச்சுருவார். அதனால் அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஏழில் சனி வந்துட்டாரே கல்யாணம் ஆகுமோ ஆகாதோன்னெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. 5 குடையவருங்கிற முறையில் அவர் 7க்கு வர்றதுனால காதல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட கன்னிராசிக்காரங்க நிறைய பேருக்கு உண்டு. புத்திர சந்தான விருத்தியை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ், வாழ்க்கை துணையோட முரண்பாடான விஷயங்கள், வேலை செய்கிற இடத்துல சில சிக்கல்களை சந்திக்கிற அமைப்பு, இதுவும் தசாபுத்தி அடிப்படையில் மாறலாம்ங்கிறதும் உண்டு. அதையும் நீங்கள் கணக்கில் பார்த்துக்கணும். இப்போ கன்னிராசியில் பிறக்கிறீங்கன்னா சூரிய திசையில் தான் பிறக்க முடியும். குழந்தை, சந்திர திசை குழந்தை பருவம், செவ்வாய் திசை அப்போ தான் மிடில் ஏஜ், ஒரு வாலிப பருவம். இப்போ 4 வருஷம் சூரிய திசை, 10 வருஷம் சந்திர திசை, 14 செவ்வாய் 7, 21 வயசு காலேஜ் படித்து முடிச்சு வரும்போது நீங்கள் ராகுக்குள்ளே தான் என்ட்ரியில் இருப்பீங்க. ஒன்று ராகுல இருப்பீங்க, இல்லைன்னா குருவில் இருப்பீங்க, இல்லைன்னா சனியில் இருப்பீங்க. இந்த 3 திசை தான் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்துட்டு. இப்போ அந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு தான் பலன்கள். அதை தாண்டிட்டு புதன் திசைக்கு போயிட்ட கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசு எங்கேயோ போயிருக்கும். அதனால் அதை பற்றிலாம் நம்ம இப்போ உரி பண்ணிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இந்த ராகு திசை நடப்பவர்களுக்கு கோச்சாரம் நோ நெகட்டிவ். குருதிசை நடக்கிறவங்க வாழ்க்கை துணை, வேலை, சமுதாயம், இந்த 3 விஷயத்தில் கவனமாக இருங்க. ப்ளஸ் நேச்சராகவே நான் கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்கிற ஒன்று, 35 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேங்கிற பேரில் உள்ளே பூந்து அடித்து கொளறி பயங்கரமான கடங்காரனாகக்கூடிய விதி இந்த கன்னிராசி கன்னிலக்னத்துக்கு உண்டாகும். அதுக்கு காரணம் இந்த மிடில் ஏஜில் வர்ற குரு தான். குரு உங்களுக்கு பாதகாதிபதிங்கிறனால தன விஷயம், பண விஷயத்தில் பாதகமான முடிவுகளை எடுக்க வச்சு சிக்க விடுவார். ஸோ அது ஒன்று நீங்கள் நெகட்டிவ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஈவன் சனியே தசை நடத்திக்கிட்டு இருக்கார் சார், நான் மிடில் ஏஜுக்கு மேலே இருக்கேன் அப்படின்னா தட்ஸ் நத்திங் சி ஒரி. அது வாட்டுக்கு லைஃப் போயிட்டே இருக்கும் ஸ்மூத்தாக. பெரிதாக கவலை கொள்ள ஒன்றும் இல்லை. குலதெய்வ வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டகச்சனியிலிருந்து உங்களை காப்பாற்றும் அருமருந்தாக இருக்கும். பொதுவாகவே கன்னிராசி நெளிவு சுழிவான ராசிங்கிறதுனாலையும் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்தித்து விட்ட ராசிங்கிறதுனாலையும் இந்த பெயர்ச்சினால் ஒன்றும் ஸ்பெஷலாக உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தையோ கோளாறுகளையோ எதையும் கொடுத்து விட போவதில்லை என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.